ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நேரம் உன்னை நெருங்கி விட்டது. உன்னுடைய கவலைகள், குழப்பங்கள், பயங்கள் இவற்றை எல்லாவற்றையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்துவிடு. சமர்ப்பணம் செய்துவிட்டு நிம்மதியாக இன்று இரவு கண்ணுறங்கு. நாளை நீ கண் விழிக்கும் பொழுது உனக்கான பல அதிசயங்கள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கும். உன்னுடைய போராட்டமான இந்த நாட்களால் அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதாலும் இரவு நேரத்தில் உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தாய் இது நாள் வரையிலும். ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்வு மாறப்போகிறது. இது நாள் வரை நன்மைக்காக காத்திருந்த பொழுதெல்லாம் தீமை வந்து உன்னை சேர்ந்தது. நீ நம்பியவர்களெல்லாம் உனக்கு துரோகத்தை இழைத்தனர். நீ நீதியோடுதான் உன் வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டிருந்தாய். ஆனால் அநீதி வந்து உன்னை அரசாள வந்தது. வெளிச்சத்தில் நடக்கும் பொழுதே உன்னுடைய கால் உன்னை இடறிக் கொண்டிருந்தது. பகலிலேயே உன் கண்கள் இருட்டை காண்பது. சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் உன்னுடைய மனம் துக்கத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தது. மொத்தத்தில் நீ நீயாகவே இல்லாமல் இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது. உனக்கான நல்ல நேரம் விடியப் போகிறது. இதுவரை கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் என்று இருந்து வந்த நீ இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் என்று உன் வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். உன்னுடைய கவலைகள், வேதனைகள், போராட்டங்கள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கண்ணுறங்கு. நாளை கண் விழித்து பார்க்கும் பொழுது உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களில் வந்து தெரியும். மனம் என்பது சஞ்சலமானதுதான். அதை வசப்படுத்துவதும் சற்று கடினம்தான். ஆனாலும் அதை வசப்படுத்திதான் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். பயிற்சியினாலும் வைராக்கியத்தாலும் அதை நிச்சயமாக வசப்படுத்தி விடலாம். அவ்வாறு வசப்படுத்தினானால் இறைவனை உன்னால் காண முடியும். உன் கண்களுக்கு உன் சாயிநாதரும் மிக பளிச்சென்று தெரிவேன். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் மறந்துவிட்டு என்னை முழுவதுமாக பற்றிக்கொள். உன்னுடைய அனைத்து சோதனைகளையும் கவலைகளையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. இறை வழியில் உன்னுடைய பயணத்தை துவக்கம் செய். எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்கள் நன்றாகவே இருப்பர். இதுதான் ஆத்ம வாழ்வின் இயல்பு கூட. இப்பொழுது நான் கூறிய இந்த மாற்றங்களையெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் கொண்டு வா. இறை வழியில் சென்று கொண்டே இரு. அப்பொழுது ஏமாற்றங்களை மட்டுமே காண வந்த உன் வாழ்வு, ஏமாற்றங்களை மட்டுமே கண்டு வந்த உன்னுடைய வாழ்வு மிக ஆனந்தமாக வெற்றிகரமான வாழ்க்கையை காண முடியும். நல்ல நல்ல மாற்றங்களை உன் மனம் பார்க்கும். மனம் நிறைவாகவே இருக்கும். உன்னுள் இந்த மாற்றங்கள் வர துவங்கிவிட்டாலே உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் வர துவங்கிவிடும். அந்த நல்ல நல்ல மாற்றங்களையெல்லாம் நீ உணரவும் துவங்குவாய். இறைவனை பற்றி கொண்டு இறைவழியிலேயே செல்லும் பொழுது எந்த ஏமாற்றமும் உன்னை நெருங்கவே நெருங்காது. இப்பொழுது நான் கூறிய அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு இறை வழிபாட்டில் உன்னுடைய மனதை செலுத்திவிடு. என்னுடைய காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். அதை நான் சேர்த்து வைப்பேன் பிள்ளையே. இதை நீ சரியாக பயன்படுத்தி வந்தாலே உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் மிக தெளிவாகவே தீர்ந்துவிடும். உன் கைகளில் இருக்கும் பிரச்சனைகளும் கவலைகளும் நீ இறை வழிபாட்டில் உன் மனதை செலுத்தும் பொழுது உன் கைகளில் இருப்பது இறைவன் கைகளுக்கு மாற்றப்பட்டுவிடும்.
அப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது இறைவனின் பொறுப்பாகிவிடும். நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். உன் கவலைகளையும் வேதனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு இரு. எதுவுமே மாறப்போவதில்லை உன் வாழ்க்கையில். சந்தோஷம் உன் வாழ்க்கையில் மாறிவிடாது. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். துன்பம் மட்டும் உன் வாழ்க்கையில் இருந்து விலகிவிடும். எதன் மீதும் ஆசையை வைக்காதே. ஏனென்றால் அவை இழந்துவிட்டால் நீதான் மனவேதனைப்படுவாய். வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழலாம். மற்றவர்களுக்கு அன்பை செலுத்தலாம். மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் நிம்மதியாகவும் மற்றவர்களையும் நிம்மதியாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம். அதில் எந்த தவறும் நடந்துவிட முடியாது. உன்னுடைய உறவுகளை வெறுத்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வெறுத்து விடாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கை அப்படியே நின்றுவிடப் போவதில்லை. வாழ்க்கை போய்கொண்டுதான் இருக்க வேண்டும். அந்த உறவுகளின் உதவி கூட ஒரு நாள் உனக்கு கிடைக்க வேண்டி வரும். எனவே யாரையும் மிக சுலபமாக எண்ணிவிடாதே, வெறுத்தும் விடாதே. இந்த உலகத்தில் நீ காண்பது எல்லாமே மாயை. நீ காண்பது எல்லாமே மாயைதான். இதை நன்றாக உணர்ந்து கொள். நீ கண்ணால் காண்பது எதுவுமே உனக்கு நிரந்தரமாக இருந்து விடாது. அதை நான் உனக்கு அனுமதிக்கவும் மாட்டேன். உனக்கான நல்லதை, உனக்கான சந்தோஷத்தை, உனக்கான ஆனந்தத்தை மட்டுமே தருவதற்காக நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்குள் நீ கண்ணால் காண்பதை தவறாக எண்ணிக்கொண்டு, தவறாக புரிந்து கொண்டு வருத்தப்படாதே, வேதனைப்படாதே. உன் சாயப்பா உனக்கு நல்லதை செய்ய மட்டுமே காத்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு உறங்க செல். நாளை நீ கண் விழிக்கும் பொழுது உனக்கான பல அதிசயங்கள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கும். எப்பொழுதும் நல்லதையே நினை. நல்லதே நடக்கும் உன் வாழ்வில். யாருக்கும் மறந்தும் கூட தீங்கு நினைக்காதே. எதுவுமே இல்லாத போது கூட தன்னம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எவன் ஒருவன் முழு மனதோடு என்னை சாயப்பா என்று கூப்பிட்டு என்னை நேசிக்க ஆரம்பிக்கிறானோ, எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அவனுக்கான பதிலை என்னிடம் இருந்து அவன் பெறுவான் நிச்சயமாக. உன்மேல் உனக்கே நம்பிக்கை இல்லாத பொழுது கடவுளே நேரில் வந்தாலும் உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது, வெற்றியடையவும் முடியாது. உன்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மேல் அதைவிட முழுமையாக நம்பிக்கை வை. உன் சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிடு. உனக்கு வரவேண்டியது, உனக்கு கிடைக்க வேண்டியது, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை கொடுக்க வேண்டிய வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய கவலைகள், போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். நல்லது மட்டுமே எப்பொழுதும் உன் வாழ்வில் நிகழும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் இருக்கிறேனே உன் வாழ்வில். எதற்குமே அச்சம் கொள்ளாதே. நகர்ந்து விடுமா? நம்ம வாழ்க்கையில முன்னேற்றங்களே வராதா? நம்ம வாழ்க்கையில வெற்றியை பார்க்கவே மாட்டோமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட நம்ம இப்போ யார் இருந்தாலும் இந்த கதையை முழுவதுமாக கேளுங்க. இந்த கதையின் முடிவில் என்ன முடிவு வருகிறதோ அதுதான் உங்கள் மனதில் இருக்கும் கேள்விக்கும் ஒரு முடிவாகவே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த கதையை முழுவதுமாக கேளுங்க. தோல்வியை மட்டுமே, கஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதையின் முடிவு சொல்லும். நம்பிக்கையோட கேளுங்க. உங்களுக்கான முடிவை நீங்களே எடுத்துக்கலாம். ஓம் சாயிராம். ஒரு ஊர்ல மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இருக்காரு. அவர்கிட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு மாளிகையும் இருக்கு. அந்த மாளிகையில் இந்த உலகத்தில் யாருமே பயன்படுத்தாத ஒரு அழகிய நேர்த்தியான ஒரு ஓவியத்தை மாட்டி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை அந்த மனிதர்க்குள் வந்துவிட்டது. இப்படி உலகத்திலேயே தேடி இந்த உலகத்திலேயே யாருமே வைத்திராத அந்த அழகியான ஓவியத்தை நம் வீட்டில், நம் மாளிகையில் மாட்டி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையோட உலகத்திலேயே மிக
தேர்வான பயிற்சி பெற்ற ஓவியரை தேடிக்கிட்டே இருக்காரு. அப்போ பக்கத்து ஊரில் ஒரு மிக சிறப்பான ஒரு ஓவியர் இருக்கிறது அவருக்கு தெரியுது. உடனே வேகமா போய் பக்கத்து ஊருக்கு போய் அந்த ஓவியரை பார்க்க போகிறாரு. அந்த ஓவியரை போய் பார்த்து தன்னுடைய ஆசை என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட தெள்ள தெளிவா சொல்றாரு. அந்த ஓவியரும், நான் உங்களுக்கு பிடித்த மாதிரி, உங்க மனதிற்கு பிடித்த மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட ஒரு படி மேலாகவே ஒரு ஓவியத்தை வரைந்து தரேன் அப்படின்னு ஒப்புத்துக்கிறாரு. அந்த பணக்காரருக்கு ரொம்பவே சந்தோஷம். நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு நம்ம மாளிகைக்கு மாட்டி வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஓவியம் கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோட அவர் தன்னுடைய வீட்டுக்கு போறாரு. ஒரு வாரம் கழிச்சு தன்னுடைய ஓவியம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்குற ஆர்வத்தோட மீண்டும் அந்த ஊருக்கு போய் அந்த ஓவியரை சந்திக்கிறாரு. அப்பதான் அந்த ஓவியர் கிட்டத்தட்ட வரைய ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்த உடனே அந்த ஓவியத்தை பார்த்த அந்த பணக்காரருக்கு ஒன்றுமே புரியலை. என்னது இது, என்ன ஓவியம் இது வரப்போகுது அப்படின்னு எதுவுமே புரியலை. உடனே அந்த ஓவியர்கிட்ட கேட்குறாரு, இது நல்லா வருமா, என் மாளிகைக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா, நான் நினைத்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஓவியரும், கண்டிப்பாக நீங்கள் நினைப்பதற்கு மேலாக ஒரு படி மேலாக இந்த ஓவியத்தை நான் வரைய தான் போகிறேன். என்னுடைய ஒட்டுமொத்த திறமையையும் கொடுத்து இந்த ஓவியத்தை நான் வரைய போகிறேன். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்திருங்க, நம்பிக்கையோட பொறுத்து இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அந்த பணக்காரரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாளிகைக்கு போயிடுறாரு. அடுத்த வாரம் அவரால் ஆவல் தாங்க முடியாமல் மீண்டும் அந்த ஓவியர்கிட்ட வராரு. அந்த ஓவியர் இன்னும் கொஞ்சம் ஓவியத்தோட நிறைவு பண்ண ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு. அதை பார்த்துட்டு, இன்னுமே எனக்கு இந்த ஓவியம் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு புரியலை, ஒன்றுமே எனக்கு புரியலை, இது கண்டிப்பாக நல்லா வருமா அப்படின்னு கேட்குறாரு. திரும்பவும் அந்த ஓவியர், மனதை விட்டுறாதீங்க, என்னுடைய ஒட்டுமொத்த திறமையையும் அள்ளி போட்டு இந்த ஓவியத்தை நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காகவே பிரத்யேகமாக மிக அழகாக நேர்த்தியான ஓவியம் வர வேண்டும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய நம்பிக்கையில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பொறுத்து இருங்க அப்படின்னு ஓவியர் சொன்னதும் அதை கேட்டுவிட்டு மீண்டும் அந்த பணக்காரர் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த வாரம், 3வது வாரம், எப்படியும் நம்ம ஓவியம் முக்கால்வாசி முழுமை அடைந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, அதை பார்க்குற ஒரு ஆர்வத்தோட அந்த ஓவியர் வீட்டுக்கு போகிறாரு. அப்போவும் அந்த ஓவியர் அரைவாசி ஓவியம் தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த அந்த பணக்காரருக்கு, இன்னமுமே நீங்கள் அரைவாசி ஓவியத்தை வரைந்தும் கூட எனக்கு எதுவுமே புரியலை, இது கண்டிப்பாக நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை, அதனால் இந்த ஓவியம் எனக்கு வேண்டாம், இது எனக்கு நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதை கேட்டு அந்த ஓவியருக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போச்சு. என்னடா, நம்மளுடைய முழு திறமையையும் கொட்டி இந்த ஓவியத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கோமே, இப்படி பாதியில் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு ரொம்பவே மனவேதனையோடு இருக்காரு. அந்த பணக்காரரும் வேதனையோட வீட்டுக்கு போயிட்டு, நமக்கு பிடித்த ஓவியம் கிடைக்கவே கிடைக்காதோ அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் ரொம்பவே தேடி தேடி அலைகிறாரு. 2 வருஷம் கழிச்சு அவருக்கு மனசுக்கு பிடித்தமான அந்த ஓவியம் கிடைக்காததுனால இன்னும் தேடிக்கிட்டே இருந்தார். அப்போது தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கடை வாசலில் அவர்கால் தானாகவே நிற்கிறது. என்ன இப்படி நம்ம நிற்கிறோமே அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது, அவர் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே ரொம்பவே நேர்த்தியாக அழகாக ஒரு ஓவியம் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத அவரால் பார்க்க முடிஞ்சிச்சு. 2 வருஷமா தேடியும் கிடைக்காத ஒரு ஓவியம் இந்த கடையில் இருக்கிறதா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா அந்த கடைக்குள்ள போறாரு. நம்ம மாளிகைக்கு ஏற்ற ஓவியம் இதுதான் அப்படின்னு 100% திருப்தியோட அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு. இந்த ஒரு ஓவியத்துக்காகத்தான் நான் 2 வருஷமா அலைகிறேன், இது எவ்வளோ விலையானாலும் அதை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், ஆனால் இந்த ஓவியத்தை வரைந்த அந்த ஓவியரை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த கடைக்காரரும், தெரியுமே, எனக்கு அந்த ஓவியரை ரொம்ப நல்லாவே தெரியும், அந்த ஓவியர் பல காலமாக ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு, அதில் ஒரு ஓவியத்தை தான் இந்த கடையில் நான் இப்போ வச்சுருக்கேன், நாளைக்கு வாங்க, அந்த ஓவியரை நான் வர சொல்கிறேன் அப்படின்னு கடைக்காரர் சொல்கிறாரு.
உடனே சந்தோஷமா அந்த பணக்காரரும் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் அந்த கடைக்கு மீண்டும் தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு வராரு. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எந்த ஓவியம் வேண்டாம் அப்படின்னு தவிர்த்து விட்டு போனாரோ அந்த ஓவியர் அந்த கடையில இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. அந்த ஓவியர்கிட்ட, என்னப்பா 2 வருஷமா நீ வரைஞ்சி இப்ப ரொம்பவே தேர்ச்சி அடைஞ்சிட்ட போல இருக்கு, மிக பிரம்மாண்டமா நேர்த்தியா என் மனசுக்கு பிடித்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறியே, எனக்கு ரொம்பவே சந்தோஷம், நான் இந்த ஓவியத்தை வாங்கிக்கிறேன், இதற்கு சன்மானமா எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஓவியர், நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி பாதியிலேயே நான் வரைந்த அந்த ஓவியத்தை வேண்டான்னு சொல்லிட்டு போனீங்களே, அந்த ஓவியம்தான் இது அப்படின்னு சொன்னோன்னே பணக்காரருக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியவில்லை. இந்த ஓவியத்தை நான் பொறுமையா இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய இருந்த இந்த ஓவியத்தையா நான் வேண்டான்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு அவரை மனவேதனையா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஓவியர் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு போனோன்னா என் மனசு ரொம்பவே பாரமாயிடுச்சு, இந்த ஓவியத்தை இனி நம்ம வரைஞ்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஓவியத்தை நான் அழிக்க போனேன். அப்போ அழிக்க போகும் பொழுது அந்த ஓவியம் என்னோட பேசுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ஓவியம் என்னோட பேசவும் செய்தது. இந்த ஓவியம் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்குறவங்க கண்ணுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து போகிறவங்க தான். ஆனால் இந்த ஓவியத்தை உருவாக்குகிற நீ இது எப்படி வரும் அப்படிங்கிறது உனக்கு நன்னாவே தெரியும். நல்லா தெரிஞ்ச உனக்கு, உன் திறமை மேலே நம்பிக்கை இருக்கிற உனக்கு, ஏன் இந்த ஓவியம் நல்லா வராது அப்படின்னு மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீ ஏன் இதை அழைக்க போகிற? உன் திறமை மேலே நம்பிக்கை வைத்து நீ எடுத்த காரியத்தை திறம்பட செய். கண்டிப்பாக நீ எடுத்து வைத்தது நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பு அப்படின்னு இந்த ஓவியம் சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் எப்படி வருவேன் அப்படின்னு நீ நம்பி இந்த ஓவியத்தை வரைய ஆரம்பிச்சையோ அதே நம்பிக்கையோட வரைய ஆரம்பை. நிச்சயமாக நீ நினைப்பது போலவே இந்த ஓவியம் வரும் அப்படின்னு அந்த ஓவியம் பேசுவதாகவே எனக்கு தோன்றியது. வெற்றியை நோக்கி நீ நகர்ந்துக்கிட்டு தான் இருக்க. ஆனால் அந்த வெற்றியின் படியும் அந்த வெற்றியை அடைவதற்கான வழியும் ரொம்பவே கடினமாகத்தான் இருக்கும். அந்த கஷ்டத்தோடு போராடுபவன் யாராக இருந்தாலும் வெற்றியை மிக சுலபமாக அடையலாம் அப்படிங்கிறது அந்த ஓவியம் எனக்கு உணர்த்துச்சு. இந்த ஓவியத்தோட வெற்றியின் பாதையை தான் மற்றவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு அது பிடிக்கலை. ஆனால் வெற்றி அடையும் பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாக அமையும். அதனால் உன் மேல நம்பிக்கை வச்சு இந்த ஓவியத்தை வரைந்து கொண்டு கண்டிப்பாக வெற்றி அடைவ அப்படின்னு அந்த ஓவியம் என்கிட்ட சொன்னிச்சு. நான் யாரு அப்படின்னு என்னையே புரிய வைத்த இந்த ஓவியத்தை எவ்வளவு பைசா கொடுத்தாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் யாருக்கும் கொடுப்பதாக இல்லை அப்படின்னு அந்த ஓவியர் சொன்னாராம். இதுதான் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நடந்துட்டு இருக்கு. நம்ம அடைய போகிற வெற்றி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ரொம்பவே அழகாகவும் தான் இருக்கும். ஆனால் அந்த வெற்றியை அடைவதற்காக நம்ம கடந்து வரும் பாதை எப்பொழுதுமே தோல்விகள் நிறைந்ததாக தான் இருக்கும். தோல்வி வந்துவிட்டதே அப்படின்னு நம்ம துவண்டு உட்கார்ந்திருந்தோன்னா வெற்றியை யாராலுமே அடையவே முடியாது. அந்த தோல்வியையே படிகட்டுகளாக நினைத்து நாம் ஒவ்வொரு படியாக ஏறணும்னா கூடிய விரைவில் வெற்றி என்னும் முதல் படியை நிச்சயமாக அடையலாம். நம்பிக்கை நம்மீது நம்பிக்கை, இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை, நாம் படைத்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒவ்வொரு படியாக ஏறி வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக அடையலாம். வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா மீது முழு நம்பிக்கை வைப்பவர்கள் யாருமே வாழ்க்கையில் வீழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சில சமயம் உன் வாழ்வில் நடைபெறாமலும் போகலாம். அப்படி இருக்கும் பொழுது நீ எதிர்பாராத நேரத்தில், நீ எதிர்பாராத தருணத்தில், நீ எதையுமே யோசிக்காத ஒரு விஷயம் உன் வாழ்வில் அதிசயமாக நடந்தும் இருக்கலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய
எண்ணமும் உன்னுடைய பிரார்த்தனையும் உன்னுடைய திட்டமும் நிறைவேறாமல் உனக்கு எதிர்மறையாக ஏதாவது உன் வாழ்வில் நடக்கிறது என்றால் அப்பொழுது புரிந்து கொள், உன் அப்பாவின் திட்டம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அப்பாவின் திட்டம்தான் நடந்து கொண்டிருக்கிறது நம் வாழ்வில் என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். நீ எண்ணுகிற எண்ணம், நீ வகுக்கும் எண்ணம், நீ தீட்டிய திட்டம் வேண்டுமானால் தவறாக போகலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த சாயி தீட்டும் திட்டம் எப்பொழுதும் சரியானதாக, மிக சரியானதாகவே இருக்கும். உனக்காகவே, உன் வாழ்விற்காகவே, என்னுடைய பிள்ளைக்காகவே இந்த அப்பாவிடம் சில திட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. உன் திட்டத்தை விட உன் அப்பாவின் திட்டம் மிக சரியானதாகவே இருக்கும். இதை நம்புபவர்கள் வாழ்வில் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். என்னையே முழுமையாக சரணாகதி அடைந்த உனக்கு இனி நடக்கப் போகும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்க தயாராக இரு. நடக்கப் போவதை பார்க்க தயாராகவே இரு. உனக்கு ஒரு நல்ல தாயாக இருந்து என்றும் உன்னை என் அன்பால் நான் தாங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்து என்றும் உன்னை என் பாசத்தால் வளர்த்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல குருவாக இருந்து என்றும் உன்னை என் அறிவால் ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்து என்றும் உன்னை என் நட்பால் நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல இறைவனாக, கடவுளாக இருந்து என்றும் உன்னை என் அருளால் காத்து கொண்டே இருப்பேன். உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்பிக்கொண்டே இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் உள்ளமே நான் வசிக்கும் ஷீரடியின் இல்லமாக மாறிவிடும். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன்னை நான் அதிகமாக சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் கைவிட்டு விடவே மாட்டேன். உன்னால் தாங்க முடிந்த சோதனைகளை மட்டுமே உனக்கு நான் தருவேன். அப்படி உன்னால் தாங்க முடியாத பிரச்சனையை, தாங்க முடியாத சூழ்நிலையில் நானே அதை ஏற்றுக்கொள்வேன். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். இதோ இப்பொழுது மனதால் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு பேச வந்திருக்கிறேன். இதை காதால் கேட்காதே, உன் மனதால் கேள் கண்மணி. சாயிநாதரே, வாழ்க்கையில் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லையே என்று வேதனையோடு இருக்கிறாய். அனைத்தையும் இழந்தவர்கள், வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்து கொண்டிருப்பவர்கள் வேதனைப்படுவதற்கு அவசியம்தான் என்ன? ஏன் என்று உனக்கு புரிகிறதா? நீ இழக்க வேண்டும் என்று உன்னிடம் எதுவுமே இல்லைதானே? பின் வருத்தப்படுவதோ கவலைப்படுவதோ எதற்கு என்றுதான் உன் சாயி தேவா கேட்கிறேன். ஏதாவது ஒன்று இழந்தால் மற்றொன்றை பெறலாம் என்பது வாழ்க்கையின் நியதி. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையுமே இழந்துவிட்டாய் என்னும் பட்சத்தில் நீ பெறுவதற்கான வாய்ப்பு வரப்போகிறது என்றுதானே அர்த்தம். இதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் ஏன் இப்படி உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய் பிள்ளையே? ஆம் பிள்ளையே, நீ இழக்கும் காலங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனி நீ பெறத்தான் போகிறாய். பெறுவதற்காகவே உன் வாழ்நாளில் இதுநாள் வரை அனைத்தையும் இழந்திருக்கிறாய் என்பதை மனதாக ஏற்றுக்கொள். இனி நீ பெரும் காலம் மட்டுமே உன்னை நோக்கி வரப்போகிறது. என்னை தொட்டுவிட்டு இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே உனக்கான நல்ல வாய்ப்பு உன்னை நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அடைந்தே தீருவான்.
மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே. நான் தவறு செய்துவிட்டேன், இனி என் தவறை நான் எப்படி திருத்திக் கொள்வது என்றெல்லாம் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே. மனிதனாக பிறக்கப்பட்டவன் தவறு செய்வது என்பது இயற்கைதான். நீயும் அதைதான் செய்திருக்கிறாய். ஆனால் அந்த தவறை நான் தவறு செய்தேன் என்று எப்பொழுது நீ உணர்ந்தாயோ அந்த நிமிடத்திலேயே இறைவன் உன்னை முழுவதுமாக ஆசிர்வதித்து விட்டான் என்றுதான் அர்த்தம். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில், மாயையான விளையாட்டில் என்னுடைய அன்பர்கள், என்னுடைய பிள்ளைகள் தவறு இழைக்கக்கூடும் என்பதும் எனக்கு தெளிவாகவே புரியும். தவறு செய்தாலும் நான் உன் அருகிலேயே இருந்து அந்த தவறிலிருந்து எப்படி உன்னை காக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருப்பேன். நீ தவறான வழியில் சென்றால் கூட உன்னை திருப்பிவிட என்னால் ஆன முயற்சிகளை நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன்.